அப்புறம் என்ன ப்ரோ சமத்துக்கு வருது 7 மணி ஆயிடுச்சு வர தூங்கிடலாமா போயிட்டு எப்படி? இவன் இப்பதான்டா ஃபோன் பண்ணாரு. அங்க பார்த்தல கூட்டத்தை. அங்க கூட்டமா இருக்குது. நம்ம ஆடும்போது யாருன்னா இப்படி இருந்தாங்களா பாத்தியா? அதுதான்டா. ஓ பெண்கள் விளையாட்டு ப்ரோ, அதான் கூட்டம் இவ்வளோ பேர். இதுதான் ப்ரோ, நம்ம விளையாடும் போது ஒருத்தர் வர மாட்டாங்க. ஆனா இவங்க விளையாடும் போது வாங்க வாங்க அங்கே பாருங்க கூட்டத்தை. எல்லா கூட்டம் இந்த மாதிரி நாங்க விளையாடும் போது ஒருத்தர் என்ன பான்னு பாக்குறேன். இவரு நேற்று ஆண்கள் விளையாண்டாங்க. இங்க நின்னியா பக்கமே வரல. இன்னைக்கு கூட்டு வராரு எங்களை. அப்படி போய் வரமாட்டேன். இந்த மாதிரி சென்னையில் எதனா ஒன்று பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் தானே பண்ணுறதுக்கு. ஏன் இருக்குது ஆட்டு போட்டுருவோமே, பண்ண முடியாது. என்ன கூட்டம்டா எவ்வளோ ஜே 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 ஜேன்னு இருக்கு. உள்ள பார்த்துட்டு இருக்கேன். டீம் பிரிக்கிறாங்க. பானிபூரி கடை போட்டா ஊருக்கு போகும்போது கை நிறைய போகலாம். ஏன் சீரியஸாக பொழிச்சுப்போம். ஏன்னா கொஞ்சம் பெரியவனாகி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. நீ ஹெல்ப் பண்ண மாட்டியானா? இப்பதான் தெரியுது கஷ்டப்படுறது நம்ம தான். கடைசியில பையாவா மாறலாம் பிளான் போட்டேன். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க கேம். அதாவது அவங்க ஊர் நடத்துற கேம்ன்றதுனால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இங்கேயே எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வந்து மறுக்கப்பட்டது. எல்லா இடத்துலயும் பசங்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லைன்னா இங்கேயும் இல்லை. ஆல்மோஸ்ட் பாருங்களேன், கல்யாண ஆன பெண்களோட கூட்டம் பாருங்களேன் எவ்வளவு பேர் இருக்காங்க கேம்லன்ட்டு. இவங்க எல்லாருமே இப்போ வந்து கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுவும் கொக்கோ கேம் விளையாட போறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு அலைக்கடல் என்ன திரண்டு இருக்கும் மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க கேம் பார்க்கறதுக்கு. இல்ல நாங்க இருக்கும்போது இருந்தாங்க. ஆனா வந்து இவ்வளவு பேர் இல்ல, ஒரு 30 பேர் 20 பேர் இருந்தாங்க. அங்கங்க அப்படி இருந்தாங்க. அவ்வளவுதான் இருந்தோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இங்க வந்து வீட்டுக்கு 20 பேர் வருவாங்க. அது ஒண்ணும் இல்ல, எல்லா திருவிழாலையும் பாத்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க குடிப்பிரியர்கள். அதேதான் குடிப்பிரியர்களே. ஓடுற ஒழுங்கு மரியாதை ஃபைட்டிங் தான் இப்ப பார்த்துனே இருக்கலாம். ரெண்டே ரெண்டு சேப்பாங்க. எதுக்குடா கம்மி பண்ணிக்க மாட்டாங்கடா. மஞ்சள் சாரி பத்தியா சைக்கிளே பேசிட்டு இருக்க அந்த பையன். எல்லாருமே சைக்கிளே பேசிட்டு இருக்காங்கடா. அந்த சவப்பு சாரி அந்த பையன் கூட பேசிட்டு இருக்குது. தம்பி போன் அடிச்சா முடிஞ்சிடும். அங்க நிக்குதுல சவப்பு சாரி, பெண்களுக்கான கோகோ நடைபெற போகுதுல, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க ஏன்டா பாக்குறீங்க? கமிட்டட் நாய்ங்க அடிக்க போங்க. நான் பாப்பேன், யாரோட பாப்பேன்டா. நீங்க யாரா? இந்த கூட்டத்துல எங்க இருந்தா வீடியோ கால் பேச டைம் நெட்டே கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு ரூமுக்குள்ள. ஒரு நியாயம் வேணாமா? அதுதான் நான் வேணா சொல்லவா, போட்டியில கலந்துக்க சொல்லவா, உன்னை சேர்த்து விடுறேன். நைட்டி போட்டு உள்ள போயிடு. லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. உட்காந்துட்டாங்கடா எல்லாருமே. லெவல் பண்ணா இருக்க போகுது கோகோ போட்டி. அதுவும் பெண்களுக்கு, அதுவும் வயசானவங்களுக்கு, ஐ மீன் கல்யாணம் ஆனவங்களுக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கம் இல்ல ப்ரோ. பின்னாடி இருந்து பார்த்தா தான் ப்ரோ நம்ம யாரை பார்க்கணும் யாருக்கும் தெரியாது. வாங்க போய் அப்படி பார்க்க கூடாது. இது எல்லாம் கல்யாணம் ஆனவங்க. இவங்க இல்லடா, பின்னாடி தெரிஞ்சுக்கணும்டா இதெல்லாம். ஆடியன்ஸ் நம்மளுக்கே புதுசா தான் இருக்குது. எனக்கு தெரியும். நீங்க விளையாடி இருப்பாங்க. அதாவது ஒரே ஆளு 9 பேரையும் அவுட் எடுக்கிறது தான் கேம். இத்தனை பேர் வர்றாங்க. கோகோ அதான் 3 பேர் தானே ஓடுவாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? கோகோ 10 பேர். 10 பேரா?
10 பேர் ஒரே டைம்ல ஒரு டீம் விடுவாங்களா? 10 பேர், 2 டீமுக்கு 20 பேர். இந்த நிக்கிறவங்க ஒரு டீம், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டீம். அடுத்து இன்னொரு டீம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்புறம் கயிறு போட்டி. கயிறு இழுக்கிறாங்களா? அதுக்கு அப்புறம் ஆடணும் பால்ல நிகழ்ச்சி. இவங்க எப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நிலவு காத்த கிளி மாதிரி நாங்களும் ஐயோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓடு. ஓ குடிக்கா பிடிச்சிட்டாங்க. ப்ளூ கலர் அக்கா அவுட்டே. நடுவுல இருக்கவங்கள தான் அட்டாக் பண்றாங்க. ஏய் அவ்வளவுதான், இவங்க மட்டும்தான். கொக்கோ வந்து ஃபர்ஸ்ட் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஏஜ்டு பெண்கள் வந்து விளையாடி நம்ம பார்த்து ஒரு அப்ப யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அதாவது நம்மளுக்கான சூழல் அது அமையல. அதனால இவங்க வந்து வில்லேஜ்னால வருஷத்துல ஒரு நாள் வந்து கூடி ஜாலியா இருக்கிறாங்க. அது வந்து நீங்க சென்னை பீப்புளோட கம்பேர் பண்ணாதீங்க, புரியுதா? அப்ப பெண்கள் எப்படி ஓடுவாங்க தெரியுமா? ஒருத்தனை கூட்டினு உண்மை அவன் ஓடுற ஓட்டத்துக்குலாம் வந்து கொக்கோவும் இல்லை, கபடியும் இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாட போறாங்க. ஸோ வாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நல்ல கிளைமேட்டுக்கும் இந்த குளத்துக்கும் குளிச்சுட்டு வர்றது அப்போ வாலிபால் விளையாடுறாங்க. காலையில் ஆக்சுவலாக பன்னிக்கறி வெட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளால அது எடுக்க முடியாது, ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. அதனால அது வந்து நம்மளால காட்ட முடியாதுன்றனால நாங்கள் அதை எடுக்கல. அதனால சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிடுவோம். அவங்க எங்கிட்ட கேட்டாங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னாங்க. மனுஷனை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்கோம். போயிட்டு நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே ஏதோ வாலிபால் கேம் நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஆடுவோமா இல்லை ஓடுவோமா. வாலிபால் ஆடுறாங்க. ஸோ நாங்கள் எங்களால் போய் ஆட முடியுமா, அவங்க எகிரி எகிரி அடிக்கிறாங்களா இல்லை நிந்து ஆடுறாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு கேம் ஒன்று போடுவோம். போய் சாப்பிடுவோம், பசிக்குது, போவோமா? வாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றது சுகம் இருக்கு. சென்னையில் வாங்குற பன்னிக்கறிக்கும் இங்கே வாங்குற போர்க்குக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. மீட்டு ரொம்ப டெண்டரியாக இருக்குது பாருங்களா. நார்மலாக அப்படி ஒட்சாடு மட்டன் மாதிரி இருக்குது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட்டாக இருக்கா? ஸோ நல்லா இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஃபைனலி எங்களோட பாரம்பரிய முறையில், அதாவது நம்ம பாரம்பரிய முறையில் பொங்கலை கொண்டாடுறது. இப்போதான் நான் ஒரு ஆணாக உணர்றேன். ஜோக் நீ அடிப்பன் தெரிஞ்சுதான் அவன் சொன்னானே. இவ்வளோ சீக்கிரம் அடிப்பன் தெரியாது. It was at this moment that he knew he fucked up. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? A few moments later. மூன்றாம் நாள் முழுவதும் விருந்துக்கு சென்றதால்
வீடியோ எடுக்க இயலவில்லை. தவறுக்கு மன்னிக்கவும். பஞ்சாயத்து கூட வீடு போய் சோத்த பஞ்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க வேலை வெட்டிய